Hi friends, வணக்கம். So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ. மெயினா வந்து கிரிஷ் குட்டிக்கு வந்து பர்த்டே வர போகுது. So அவருடைய பர்த்டேக்காக நாம இன்னைக்கு போயிட்டு காஸ்கோல வந்து லைக் ஷாப்பிங் பண்ண போறோம். லைக் நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதாவது அவனுடைய பர்த்டே வந்து வீக் டேல வருது. ஸோ வீக் டே வந்து நார்மலா தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்த்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரமே வந்து நாங்க பார்ட்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வருஷம் முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம், லைக் மழையா போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி வைக்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பார்ட்டிக்கு தான் போய் காஸ்கோல ஷாப்பிங் பண்ண போறோம். வாங்க, என்ன நான் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். காஸ்கோ ஷாப்பிங்க்கு முன்னாடியே லைட்டா ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து லைக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது வந்துட்டு லைக் ரெட்ராக்டபிள் ஃபேன். இதனுடைய பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, அதை நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணனா அழுக்காயிடும். இமீடியட்டா நம்ம இது பண்ணணும். சரி பரவாயில்ல, இங்க வந்து ஓப்பன் இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இதை வந்து கெஸ்ட் பெட்ரூம் மாற்றத்துக்காக நாங்கள் வாங்கியிருக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ரெட்ராக்டபிள் ஃபேனு. எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்ட்லியர் மாதிரி இந்த பக்கம் மாட்டினோம். அங்கே பாருங்களேன், ஃபேனு தெரியவே தெரியாது. ஸோ இங்கே வந்து சுற்றி வந்து லைட் வரும். ஸோ நாங்கள் வந்து எல்லா ரூம்லேயும் வந்துட்டு நார்மல் ஃபேன் தானே வச்சுருக்கோம். அந்த ஃபேன் எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்ராக்டபிள் ஃபேன் தான் எல்லா ரூம்லேயும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நார்மல் ஃபேன் வந்துட்டு லைக் ரொம்ப நல்லாவே இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஒரு ரூமா மாத்திட்டு இருக்கோம். பொறுமையா ஒரு ரூமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஆஃபர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இதனுடைய லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு வேணும்னா, இது வந்து அழகா மணி மாதிரி இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து தெரியாம வந்து பெட்ரூம்க்கு வந்து வேற மாதிரி வாங்கிட்டேன். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதை மாத்தல. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பெட்ரூம்க்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. மேபி பெட்ரூம்ல இருக்கிறத எடுத்து கெஸ்ட் பெட்ரூம்ல போட்டுட்டு இதை வந்து பெட்ரூம்க்கு போட்டாலும் போடலாம். ஸோ இதுக்கு வந்து ரிமோட்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்ஸ் அவருக்கு அழகா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன இது எந்த ரூமுக்கு மாட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து பெட்ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோல. நம்ம வந்து ஃபேன் தான் மாட்டணும். ஸோ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு. ஆனா கோல்டு கலர் தீம் தான். ஸோ எதர் திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி தான். சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாக்கு ஒரு ஐட்டம் வாங்கினேன். இருங்க காமிக்கிறேன். மெமரி ஃபோம் சீட் குஷன்ஸ். ஆக்சுவலி ஓபன் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சீட் குஷன்ஸ். ஸோ இது வந்து ஆர்த்தோபெடிக் மெடிக்கேட்டடா. ஸோ ரெடியூஸ், அது பாருங்களேன், மெமரி ஃபோமா, சாஃப்ட் டச், ரெடியூஸ் ப்ரெஷர், 5 seconds low rebound, high density memory foam, offers or to go ergonomic. அது என்ன ergonomic design. ஸோ இது நல்லா இதுவா போட்டிருந்தாங்க. சரி, அதனால இதுவும் ஆன்லைன் தாங்க. எல்லாமே இந்த வாட்டி வாங்கினது எல்லாமே ஆன்லைன் தான். நிறைய பேர் நம்ம வாங்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க வாங்கினது எல்லாமே வேஸ்ட்னு. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது, நமக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு வாங்கின ஐட்டம் எல்லாமே யூஸ் ஆகும். அதுவும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாம்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்களா? எனக்கா அப்படியா? அப்போ உங்களுடைய பழைய இது அதை நான் எடுத்துன்னு போயிடுறேன். நான் அங்க போய் வச்சுக்கிறேன். ஓகேவா? வாஷபிளா மாம்ஸ்? வாஷபிள் தானாப்பா? சூப்பர்ல. மாம்ஸ் வீடியோ ஓடிட்டு இருக்குப்பா. இவ்ளோ அசிங்கமா யாருமே பேசினது இல்ல. சச்ச க்ரோஸ். இந்த விடிவி கணேஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சச்ச எஜ் அந்த மாதிரி இருக்கு எனக்கு நீங்க சொன்னது. வீடியோ எடுத்தீங்கன்னு தெரியாதா? சரி ஓகே, சரி நீங்க அதை எடுத்துக்கோங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். 3 years கேரண்டியாப்பா. நாளைக்கே கிழிறீங்க, கேரண்டியை கேட்போம். என்ன மாம்ஸ்? சரி ஓகே, இதனுடைய லிங்க் கத்தி எடுத்துட்டு வாடா பாவி. ஸோ இதனுடைய லிங்க்கும் நான் இது பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்கின ஐட்டம்ஸ்ல இதுல வந்து சூப்பரா இங்க பாருங்களேன், பேக் கொடுத்துருக்காங்க.
அதுவும் இதோட ஜிப்போட இத எடுத்துட்டு போறதுக்குப்பா. டிராவல் மேபி ஆபீஸ்க்கு போறாங்க, வீட்டுக்கு ரெண்டுத்துக்குமே ஒன்னே வச்சுட்டு இருக்காங்க, பில்லோட திரியலாம் போல இருக்கு. அதுக்காக இந்த பேக் கொடுத்துருக்காங்க. அதுல வேற பெருசா ஆர்த்தோபெடிக்னு வேற போட்டு கொடுத்துருக்காங்க. மேம் சூப்பர்ல. சரி ஓகே. இன்னைக்கு வாங்கின சாமான்ல வந்துட்டு பாத்தீங்களா, ஒரு சாமான் உங்களுக்கு, ஒரு சாமான் வீட்டுக்கு, ஒரு சாமான் அம்மாக்கு, இன்னும் 2 சாமான் பசங்களுக்கு. எனக்கு தான்ப்பா எதுவுமே வாங்கிக்கல இன்னைக்கு வாங்கின சாமான்ல. என்ன ஒரு லுக் விடுவீங்களே லுக்குட்ல. சரி ஓகே, பசங்களுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிக் ஸ்கூட்டர். எங்களுடைய பழைய கிக் ஸ்கூட்டர் வந்து பயங்கரமா துருப்புச்சிச்சு. அதனால வந்து கிருஷி குட்டிக்கு அண்ட் அணிக்குட்டிக்கு சேர்ந்து வாங்கினது. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிருஷியோடைய சின்ன பர்த்டே கிஃப்ட். இன்னொரு ஒரு பெரிய பர்த்டே கிஃப்ட் வந்துட்டு நாங்கள் பர்த்டே அன்னைக்கு கொடுக்க போறோம், அவருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலா பர்த்டேன்னு சொல்ல முடியாது, இது வந்து சம்மருக்கான கிஃப்ட் தாங்க. ஸோ இதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். யா 240 pounds வரைக்கும் தாங்குமா. ஸோ தட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேம் 240னா நீங்க யூஸ் பண்ணலாம்ல. இப்ப நீங்க அப்ப யூஸ் பண்ண போறீங்களா? ஆனா ட்ரை பண்ணி பாக்கலாம்ப்பா. நான் அதை யூஸ் பண்றேன், நீங்க சைக்கிள் வச்சுட்டு இருக்கீங்கல்ல. சோ அழகான கலர்ப்பா. இது வேற போர்ட்டபிளாம் ஆக்சுவலி. இருங்க நான் அதனுடைய லிங்க் காமிக்கிறேன் பாருங்க. ஹேண்டில் பார் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோ டைட்டன் பண்ணும், இதை வச்சு டைட்டன் பண்ணிட்டோம்னா ரெடி டு யூஸ். பார் கோட் இருக்குல்ல, அது அப்படியே போன்ல இது பண்ண வீடியோ வந்துரும். இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது இன்ஸ்டாலேஷனுக்கே தேவையில்ல, முடிஞ்சிச்சு. நீங்க திருப்பி மடக்கி எல்லாம் வைங்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துட்டு போறதுன்னா இப்ப ட்ரிப்பு போறோம், அங்க போயிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போக தேவையில்ல அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் இல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதை அப்படியே மடக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது இல்ல? அதான் மெயின் ஆக்சுவலா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு மாம்ஸ். சூப்பர் இல்ல? சோ இருங்களேன் நான் காமிக்கிறேன். என்ன பேக் பண்ணி வைக்கிறீங்க? சோ இதுதான் அதனுடைய லிங்க். சோ இங்க பாருங்களேன், நான் காமிக்கிறேன். இதுதான் நான் சொன்னேன், சூப்பர் லைட் காம்பாக்டபிளாம். ஒன்லி 9 pounds. ஸோ வந்து பசங்களே தூக்கிட்டு போறாங்கன்னா நம்ம ஈஸியா தூக்கிட்டு போகலாம். ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா $69. ஸோ 5% கூப்பன் கோடு வேற இருக்கு. $70 கூப்பன் கோடு இருக்கு. என்ன பெரியவங்க ஓட்டுற மாதிரி காமிக்கிறாங்க மாம்ஸ்? பெரியவங்க ஓட்டுறாங்கப்பா. ஆமா, அந்த 240 pounds வரைக்கும் இருக்கு. ஆனா உங்க ஹைட்டுக்கு கிட்ஸ் டீன் அடல்ட்னு போட்டிருக்காங்க. அடல்ட்ஸ் தான் மாம்ஸ் யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க வீடியோல. அப்ப நானே யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. இங்க பாருங்க அடல்ட்ஸ் யூஸ் பண்றாங்கப்பா. நீங்க சைக்கிள்ல போங்க, நான் கிக் ஸ்கூட்டர்ல வரேன். அதுக்கு ஸ்டாண்ட் வேற சைடுல இருக்கா? ஆமா. ஓகே. அதான் இந்த இது போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் இது வரைக்கும் யூஸே பண்ணல, இப்போதான் ஓபன் பண்ணணும். இது வந்துட்டு இது வாங்க, அது பேர் என்னது, போனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல பிரிண்ட் கொடுக்குமா. வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதனா பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாமா. அதுக்கு தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அழகான போட்டோ எதனா இருக்கான்ட்டு. இருங்கப்பா, இது பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் லைட்டை போடுங்க, அடியில் லைட்டை போடுங்க, இல்லை கிச்சன் லைட் போடுங்க. ஐயோ கிச்சன் லைட் போடுறீங்களா ப்ளீஸ்? என்ன ஒரு நிமிஷம்ப்பா. என்னடா பெரிய சவுண்ட் எல்லாம் கேக்குது, வருதான்னு தெரியலையே. வரும். ஆமாப்பா, வருது. ஒயிட் பேப்பரை கொடுத்தா எம்டி வராம பிரிண்ட் ஆண்டி ஒயிட் பேப்பரை போய் கொடுத்தா போட்டோ கொடுக்க வேண்டியதாண்டி. வருது மாம்ஸ், பாருங்க. எல்லோன்னு வருது, ஒண்ணு வருது. இது என் பிக்சர். ஐயோ ஓகே. மஞ்சளாமா இல்லையா உனக்கு? சும்மா இருப்பா. நெக்ஸ்ட் பிங்க் பிக்சர் ஆகுமா? பிரிண்டிங் மெஜந்தா கொஞ்சம் கொஞ்சமா வரடி. சூப்பரா வருது மாம்ஸ்.
Oh my gosh, இது கிறிஷோட பர்த்டேக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்துட்டு எல்லாருக்கும் பிக்சர் எடுத்து கொடுத்துடலாம்ல. வெரி குட் ஐடியா இல்ல? இப்போ எப்படி வரப்போதோ பார்க்கலாம். பரவாயில்ல, அழகா வந்துச்சு. Oh my gosh, it's so beautiful. இப்போ என்னது ஒயிட்டா? ஓகே, 4 ஒரு கலரா வருது. பரவாயில்ல மேம், ஒர்த்து தான்ப்பா இல்ல? எடுத்து லைட்டா உஃப்னு ஊது இந்த உதறணும். இல்ல, டோன்ட் புல்லுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ப்ளீஸ் டு நாட் புல் அவுட் தி போட்டோ பேப்பர் ஆர் எக்ஸிட் ஆப். பிரிண்ட் கம்ப்ளீட். ரெட் லைட் வந்தோனே தான் எடுக்கணும் போல. அதே வந்துச்சு. வாம்ஸ் செமையா இருக்குல. லிட்டரலி பெர்ஃபெக்ட். பழைய இது மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. காமிங்க பாத. நிஜமா அழகா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா திருஷ்டி பொம்மை தானே வரணும். அந்த மாதிரி வச்சிரும். அது மேலே தலை போயிட போகுது. திருஷ்டி பொம்மைலாம் அழகா தான் இருக்குது. நானே ஏதோ இந்த சாரியில அழகா இருக்கிறேன்னு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். திருஷ்டி பொம்மைட்டீங்களே. போட்டோ எடுத்தது யாரு? அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். ரொம்ப அழகா இருக்கு. பிங்க் கலர் அப்புறம் கோல்டன் கலர். இருங்க, எதனா போட்டோ நல்ல போட்டோ எடுங்க. நல்ல லக்ஸரி இது மாதிரி இருக்கு. ஆமா, அழகா இருக்கு கலர். நல்ல போட்டோனா என் போட்டோ மட்டும் எடுக்கணும். நம்ம இந்த ட்ரிப் ஒண்ணு போனோமே, அதில் ஃபோட்டோ எடுத்து நீ எனக்கு ஊட்டி விடுறேன், நான் உனக்கு ஊட்டி விடுறேன். அதை எடுத்து ஸோ அடுத்த ஃபோட்டோ நான் இதுதான் அங்கே கொடுக்குறேன். பார்ப்போம் இதுவும் எப்படி வருதுன்னு. பிரிண்ட்டு இன்னைக்கே காலி பண்ணிடுவோம் போல இருக்குது. சதீஷ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வந்து பழங்காலத்து இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்ப்பா. குட்டி பசங்களுக்கு அது போதும்னு நினச்சேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா கடையில பிரிண்ட் அவுட் இருக்க மாதிரி இருக்குப்பா. ரெட் ஆச்சா அப்புறம் லைட் முடிஞ்சிச்சு. ரெட் வாவ், எப்படி பாருங்க, செம்மையா இருக்கு. 2-3 எடுத்து வச்சிருக்கேங்க. இன்னைக்கு போயிட்டு நான் இன்னைக்கே எல்லாத்தையும் தீத்துருவோம் போல இருக்கு. பீச் போனோம் பாத்தீங்களா, அப்ப எடுத்த போட்டோ இது. வந்துட்டு வரப்போகிற போட்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெட்டிங் சாரி கிரகப்பிரவேசம் பண்ண பாத்தீங்களா, அந்த பிக்சர். ஸோ வந்துச்சு. சூப்பர், பர்ஃபெக்ட். சரி, ஓகேங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பலாம் வாங்க. ஸோ நம்ம சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்கோ வந்திருக்கோம். ஹே மாம்ஸ், என்ன பண்ணுறீங்க? ஸோ என்னென்ன சேலில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எல்லாமே வந்துட்டு மே மாதத்துக்காக சேல் போட்டிருக்காங்க. நிறைய வந்துட்டு ஆர்கிட் ஃப்ளவர்ஸை பாருங்களா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த இடத்துல. முதல்ல அது கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்துருக்குங்க. பிளான்ஸ் தான் பயங்கரமாக சேல் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஆர்கிட் ஃப்ளவர்ஸ். விலை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. இதில் என்னன்னா விலை கூட பிரச்சனை இல்லை. இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோடனே நம்ம கையை வந்துட்டு தண்ணி ஊற்றுற மறந்து போயிடுவோம். அது இதுன்னு சேர்த்து எப்படியெல்லாம் சேர்த்து போயிடுவோம். அதுதான் கஷ்டமாக இருக்கும். பேக்கன் பிளான்ஸ்லாம் 4 பேக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பாட்டு விலையா 4 பேக்குன்றது இல்லை, இதுவே 4 பேக்குன்னு தெரியல. இது வந்து $5 ஈச்சுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹோல் ட்ரேட் $5. செம்ம சீப்பு. சரி, ஓகே, எடுத்துருவோமா? ஏங்க பாருப்பா, இந்த ஹோல் ட்ரேடே $5பா. ஹோல் ஈச்னா அர்த்தம். இது ஃபுல்லாவா? இல்ல ஈச், இதுக்குள்ள இருக்கிற ஈச்சா? உள்ள இருக்க ஈச்சா? ஓகே, நல்ல இந்த ஹோல் இதுவே. ஓ மை காஷ், சரியா அது தானே. இல்ல எனக்கு இது வேணாம். சதீஷ் வந்து ஏதோ குடிக்க எடுத்துட்டு வராரு. நமக்கு இது வேணாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரிகனோ, அதுக்கப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் பேசல் நம்ம கிட்ட சீட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய டொமேட்டோ செடி இருக்கு. அது வந்துட்டு $14. இது சாரி இது $16. இது வந்து 3 பேக், ஐ திங்க் 3 தொட்டி நினைக்கிறேன். 3 தொட்டி வந்துட்டு 3 தொட்டின்னு சேர்த்து $11. சதீஷ் நான் சொன்னேன், நான் ஹோல் ட்ரேவை காமிச்சுனே டென்ஷன் ஆயிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க
ட்ராபிக்கல்ஸ் மாடர்ன் பாட். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மேப்பிள் பச்சை கலரும் இருக்கு அண்ட் இந்த கலரும் இருக்கு. நம்ம இதெல்லாம் வாங்க போகுது. பிங்க் லெமனேட். பிங்க் லெமனேடா? ஓகே, நம்ம தெம்பா வந்து சுத்துறதுக்காக பிங்க் லெமனேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊஞ்சல். அப்புறம் இது வந்துட்டு கசீபோ. ஆக்சுவலாக வந்துட்டு $1600. நான் வந்து ஒரு போர்ட்டபிள் கசீபோ மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ப்ரோபேன் கேஸு. ஸோ இப்போ சம்மருக்காக எல்லாமே வந்துருக்குங்க. இங்கே வந்துட்டு கவுச்சு, அவுட்டோர் கவுச்சு. இது வந்துட்டு $2800. நான் ஆக்சுவலாக வந்து பில்லோஸ் தான் தேடிட்டு இருக்கேன். போய் தேடுவோமாங்க. ஸோ இந்த பில்லோ வந்து சேல் போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த கலர் வேணாம். இந்த கலர் எடுப்போமா? அவுட்டோரே நம்ம இன்னும் ரெடி பண்ணல, அதுக்குள்ளே நம்ம பில்லோன்னு எடுக்க போயிட்டோம். சரி, ஓகே, அதில் இருக்கிறத நம்ம ஒரு பில்லோ எடுத்து நம்ம வண்டிக்குள்ளே போடுவோம். சரி, ஓகே, இதுதான் ஸ்ட்ரா அண்ட் ப்ரஷ் செட்டு. இது வந்து ஜூஸ் டிஸ்பென்சர். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து வாட்டர் மேக்கர் எப்படி இருக்கு, வாங்கல. அந்த $28 தான். சரி, ஓகே, கிச்சன் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம்னா அதே மாதிரி இது வந்துட்டு ஐஸ்கிரீம் மேக்கரா. இது இங்கே இருக்க பாருங்க. இதுதான். இது வந்துட்டு எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100. $30 ஆஃபர் போக $100. ஓகே, நான் விதா ஷாப்பிங் வந்திருக்க மாதிரி வந்துட்டு இருக்கேன். ஒன்றுமே நான் வாங்கல. வீட்டோம் சதீஷ் கார்ட் எடுத்துட்டு போயிட்டு வரமாட்டா, அப்படியே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டாரு. ஸோ இது வந்து டின்னர் செட்டு $45. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதுவும் வந்து போர்சன் டின்னர் செட்டு. இது வந்து $25. சூப்பர், இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 பீஸ் வந்துட்டு டின்னர் செட்டா. ஓகே, இதுவும் டின்னர் செட் தான். ஸோ மேபி ஓகே, இது பிளேட்ஸ், இந்த மாதிரி பவுல்ஸ், இந்த மாதிரி அழகாக இருக்கு. நம்ம கையெல்லாம் நிற்காதுங்க, டப்புன்னு போட்டு வச்சிடுவோம். அதனாலதான் தட்டு தான். ஏன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட லைக் அந்த பேப்பர் பிளேட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு இது வந்துட்டு இது இல்ல, பீக்கான் இல்ல, இது பிளாஸ்டிக். அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. லைக் ஏன்னா ரொம்ப கம்ஃபியாவும் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். மேபி இதை நான் எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு ஆஃபர்ல இருக்கு, அதனால இதை மட்டும் நான் எடுப்பேன். சரி, ஓகே, பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மெலமைன் பவுல் செட் 4 பீஸா $19. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 5 பீஸ் நைட் அண்ட் ஷேர் செட். இது வந்து $18. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ஸ்லிப் கட்டிங் போர்டா $14. அதுக்கப்புறம் நைட் செட்டு 10 பிளாக் நைட் செட்டு $40. இது எல்லாமே வந்துட்டு நாளையோடவே முடிஞ்சுதுங்க ஆஃபர். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் எல்லாமே சீக்கிரமா முடியுது. பாத்திரம் நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த பாத்திரம் வந்துட்டு இதே மாதிரி தான் நான் வந்துட்டு வாங்கினது வந்து கிர்க்லாண்ட்ல அப்ப பிராண்ட் இருந்துச்சு, அந்த பிராண்ட்ல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவன் வந்து நிறுத்திட்டான். ஆனா இதுவே பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரா இருக்கு. ஸோ பாருங்க, இது ஒரு கடாய் 1 2 3 4 12 பீஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ எல்லாம் ஹெவியா தான் இருக்கு, தூக்கம் ஹெவியா தான் இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஸோ இப்போ கிர்க்லாண்ட்ல வந்து என்ன கொடுக்குறான் அப்படின்னு நான் வாங்கும்போது $199 தான். கிர்க்லாண்ட்ல தான் வாங்கினேன். ஒரு தேங்க்ஸ் கிவிங்க்கு வாங்கினேன். நீங்க ரிட்டர்ன் பண்ண போறேன்னு சொன்னா நான் ரிட்டர்ன் பண்ண அப்படிதான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிர்க்லாண்ட்காரனுடைய நான்ஸ்டிக் குக்கர் செட் அவங்க வந்து இப்போ டோட்டலாக நான்ஸ்டிக் மாதிரி இருக்கான். மேபி ஸ்டீல் எல்லாரும் சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்றாங்க. ஆனால் செம்மையா இருக்கும்,
ஸ்டீலே பயங்கரமா இருக்கும். அதுக்கு பதில் நீங்க வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப்லான் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இது நல்லா இருக்கு. ஆனா நான் வாங்கினது பயங்கர ஹெவிங்க. அதே மாதிரி ட்ரிபிள் கோட், அது வந்து காப்பர் உள்ள இது இருக்கும். விலையும் அப்போ வந்து விலை கம்மியாக தான் இருந்தது. சரி ஓகே, ட்ரை ப்ளை, எஸ் இதே மாதிரி தான் ட்ரை ப்ளை. இது $30. இதெல்லாம் ஆஃபர்லாம் போடவே இல்லை, அப்படியே நார்மலாக வச்சுருக்கானுங்க. இது எவ்வளோ செட் இருக்கு? எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி வாங்கணும். இதில் ஷீட்டு மாதிரி இந்த மாதிரி தான் வாங்கினாங்க. ரிவர்சிபிள் க்ரில் இருக்கா? இதே தான். சரி அம்மாடா வெயிட்டாக இருக்கு. என்னது இது? உண்மையிலே தூக்க முடியா? எம்மாடா நிஜமா பயங்கர வெயிட்டு. சரி சதீஷை கூப்பிட்டு எடுக்க சொல்லிடுவோம். இதை அதுக்கப்புறம் பேம்பு ஃபுட் டிஸ்பென்சர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வைக்கும் பார்த்தீங்களா, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது இது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹோல்டர்ஸ். ஓகே, ஷெல்ஃப் வச்சுக்கலாம் போல. இது வந்துட்டு தனியாக ரவுண்டு மாதிரி இதனுடைய விலை வந்துட்டு $30. இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணோம். ஸ்பூன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லேசி சூசன் வித் லெட். இது வித் லெட் போல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் வந்து லேசி சூசன் தான். சும்மா அந்த ரொட்டேட்டபிளாக இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம கிட்ட வேண்டாம், ஏற்கனவே இருக்கு. அது ஆசைக்கு நம்ம வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோன்றது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் டம்ளரா செட் ஆஃப் 4. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு 8 பீஸ் டம்ளர் செட்டு. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன், கிளாஸ் இல்லை. அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், ப்ரெப் அண்ட் கேரி செட்டா என்ன இருக்கு? ஓகே, க்ரில்லிங்கான ஐட்டம் போல இருக்கு. 12 பீஸ் க்ரில்லிங் ப்ரெப் அண்ட் கேரி செட். இது என்ன? சீ அண்ட் சாண்ட் டிஃப்யூசரா? என்னவா இருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே, அந்த சைடுக்கா நம்ம ஆளை தேடிட்டு போவோம். என்னை விட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரு. நீங்கள் திட்டுங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த மாதிரி ஸ்வேதாக்காவை ஏன் விட்டு போனீங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் என்னால் எப்படி வீடியோ எடுக்க முடியும், இப்படி பண்ணால் எப்படி? கரெக்ட் தானேங்க? சரி ஓகே. இங்கேயும் இருக்கா அவுட்டோர் செட்டா? டெக்கரேட்டிவ் பில்லோ, ஓவர் சைட் டெக்கோ செட்டு. அவுட்டோரான்னு போடல தெரியல. இந்த சைட் பெரிய இதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக கம்ஃபர்டர் செட்டாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. இந்த வின்டர் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கம்ஃபர்டர்ஸ்லாம் ஞாபகமே வரும். இப்போதைக்கு நம்ம கம்ஃபர்டர்ஸ் ஞாபகம் இல்லை. திரும்ப வந்தீங்களா? என்ன வாங்கினீங்க? உடஞ்சி போச்சு வெளியில. ஆமா, எங்களுடைய இது உடஞ்சிச்சு. ஸோ இது ஸ்பாட்லைட். அதுக்கப்புறம் சும்மா ஒரு இந்த படிக்கட்டுலாம் ஓட்டுறது. படிக்கடிலாம் ஓட்ட தெரியுங்களா? மோஷன் ஆக்டிவிட்டியா? சைடு எல்லாம் விட்டுட்டு அப்படியே நம்ம நடக்கிறதுலாம் ஓட்டலாம். வேற எதுக்காக? காலை வந்துச்சு. சிறப்பா போலாம் ஸ்வேதா. கேம்பிங்லாம் வச்சு இது நல்லா இருக்கும். இது வந்து மேக்னெட்டா? மேக்னெட்ல இருக்கு. நாங்க ஒரு கேம்பிங் இதுல ஆளுங்கிட்ட பார்த்தோம். மேக்னெட் மாதிரி இருக்கு. அவங்க அழகா அதை வந்து கார் இருக்கு, காருடைய சைஸ்ல தான் டக்கு டக்கு நிறுத்திட்டாங்க இல்ல? சரிவா, குட்டிமா இது எடு, பனானா எடு. பனானா எடுங்க.
இது என்ன ஆஃபர்ல போட்டிருக்காங்க? 2.5. அப்ப கூட கர்க்ல இருந்தா கம்மியா இருக்கா? யா 2.54. அது எவ்வளோ? 1.939. சரி ஓகே, இதான் கம்மி. 100 ஸ்கொயர் ஃபீட் அவனும் அதே தானே போட்டிருக்கான். யா ஸ்கொயர் ஃபீட். Yo la veo, ¿sí? ¿Es su mamá? Bueno, pues. This is an arrival that has 6 tomatoes, 6 tortillas, 6 of these. You cannot get on the Monday. Tiene que ahorita la suya que மாம்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. சரி வாங்க போலாம். நாங்க வந்து ரொம்ப லேட்டா வந்தோம்னால சாம்பிள்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. இல்லைன்னா நிறைய சாம்பிள்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டைம்ல வரும் அப்படின்னா நாங்க வீக்கெண்ட் போறீங்க. வீக்கெண்ட் தேங்க்யூ. வெஜிடேரியன் தான் போட்டுருக்காங்க. ஆர்கானிக் ஸ்டர் ஃப்ரைலாம் எப்படி இருக்குன்னு கேட்போம். நம்மளால மாம்ஸ் எப்படி இருக்கிறது? சப்புன்னு இருக்கு. காரம் சாகமா இருக்கிறதுக்கு இது கிடையாது. நாங்க எக்கச்சக்க ஐஸ் சாப்பிடுறோங்க. ட்ரூ அதான் உண்மை. நாங்க வந்துட்டு ஐஸ் வாங்கியே வந்துட்டு ஏழை ஆயிடும் போல இருக்கு. 2 எடுத்துருங்க. நார்மலாவே நாங்க நிறைய சாப்பிடுவோம். இதுல வந்து சேல் வேற லோ லிமிட் போட்டுருக்காங்க. பேசாம அவ்வளவு பெரிய ஃப்ரீஸ் இருந்ததுன்னா நம்ம மொத்தமாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். நம்மகிட்ட அவ்வளவு பெரிய ஃப்ரீஸ் இல்ல. சதீஷ் நான் சொன்னேன் நம்ம நிறைய ஐஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஐஸ் சாப்பிடுறது சேல் முடிஞ்சு நிறுத்திடுவான்றது. அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? பைனாப்பிள் கியூப்ஸா? இதெல்லாம் என்னது? வெஜி ஸ்ப்ரிங் ரோல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இருக்கும் ஆக்சுவலா. யா அதுக்கப்புறம் ஃப்ரோசன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். நடுவில் வந்து நிறுத்திட்டாங்க. என்னடா நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, திருப்பி வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பியாண்ட் பர்கர் பேக்கேஜ் 10 count $16. பரவாயில்ல, சூப்பர். இந்த நைட்டு வந்துட்டு பர்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுக்கோம். வீட்டில் லெட்டியூஸ் வேற இருக்கு. பர்கர் பண்ண மட்டும் எடுத்துக்கோ மாக்ஸ். அங்க லாஸ்ட்ல இருக்கும். ஆனா இங்க நிறைய இருக்கும்ல. ஏன்னா டோட்டலா வந்துட்டு இது ட்ரெஸ்ஸுங்க. இதுனா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சீப்பா மாட்டோம். இங்க ஏதோ ஒன்று சீப்பா ஐட்டமா கிடைச்சிருக்குது. நம்ம பார்க்கலாம். நம்ம சைஸ் இருக்குமான்னு தான் தெரியாது. $7 2 பேக்கம். அப்போ ஒன்று வந்துட்டு வெறும் $3.50. அதாவது $3.50 அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு வந்துட்டு மறந்து போச்சு. இப்போ வந்து கால்குலேட் பண்ண முடியல. ஆனால் பயங்கர விலை கம்மி. ஆனால் என்னென்னா சைஸ் கிடைக்கல. எல்லாமே XL XXL இருக்கு. தட்ஸ் ஓகே. சரி ஓகே, சைஸ் கிடைக்கல விட்டுருவோம். ஆனால் சொல்கிறேன், சம்டைம்ஸ் வந்து நம்ம லக்குன்னா நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும். நான் $5 டிஷர்ட் சூப்பராக எடுத்துருக்கேன். இன்னைக்கு கிடைக்கல. வீக் டேஸ் வந்தோம்னா தான் நமக்கு கிடைக்கும். வீக்கெண்ட்லாம் வந்தோம்னா நமக்கு கிடைக்காது. அப்புறம் அவ்வளோதான், கொஞ்சோண்டு சாம்பிள் எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்துட்டு என்னமா தேடிட்டு இருக்கீங்க? சதீஷ் வந்துட்டு ஏதோ ஷாம்பு தேடிட்டு இருக்காரு. ஸோ இதோட வந்துட்டு எங்களுடைய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கி இது, அதுக்கப்புறம் இது 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 இது, அதுக்கப்புறம் கிச்சன் டவல்ஸு இதுதான். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஷாப்பிங்கில் வந்து பெருசாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த அதாவது கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு கோயிலுக்கு முடிச்சுட்டு கோயில் போயிட்டு வரணுமே, சரி இந்த சைடு தாண்டி தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணுமேனு வந்த மாதிரி தான் இருக்கு இல்ல? ஆமா, ஆனா எதுவுமே வாங்கலையே பர்த்டே பார்ட்டிக்கு. ஐஸ், குக்கி, வாட்டர் தவிர வேற எதுவுமே வாங்கல. அதான் எனக்கும் தெரியலையே. இதுதான், அவ்வளவுதான், இவ்வளவுதான் வாங்கணும், வேற எதுவுமே இல்ல. இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பை பை பை.